நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதான தலைப்பு என்னவென்று பார்க்கலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் களத்தில் அதிமுகவில் முந்தப்போவது யார்? திமுக வெற்றி பெறுமா? மாற்று அணிகளுக்கு வாய்ப்பு இருக்குமா என்று விவாதங்கள் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க, மறுபுறமோ அதிமுக பாஜக இடையே வார்த்தை யுத்தம் தொடங்கி இருக்கிறது. பாஜகவிற்கு பாகிஸ்தானை விட தமிழகமே பகை நாடு என்றும், தமிழகத்தில் கழகங்களை அழித்து காவிக்கொடியை ஏற்ற முயற்சிகள் நடக்கிறது என்றும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழ் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறது. பாஜகவும் அதிமுகவும் சித்தாந்த நெருக்கமுள்ள கட்சி என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு சொல்லி வந்த சூழ்நிலையில், பாஜகவின் மீதான அதிமுகவின் விமர்சனம் தமிழக அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று வரை கழகம் என சொல்லி வந்த அதிமுக இன்று கழகங்கள் என சொல்வது புதிய கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த கேள்வியே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 அடிப்படை கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. தமிழகத்தை பகை நாடாக பார்க்கிறதா பாஜக அரசு? இது மத்திய மாநில அரசுகளின் மோதலா? பாஜக அதிமுக மோதலா? பாஜக வெர்சஸ் அதிமுக ஊடலா மோதலா? கழகங்கள் இல்லாத தமிழகம் வெற்று கோஷமா? திட்டமிட்ட வியூகமா? கழகங்களுக்கு ஆபத்து என்ற அதிமுகவின் திடீர் நிலைப்பாடு சொல்லும் செய்தி என்ன? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. தமிழகத்தினுடைய அரசியலை ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய அளவிலான இடைத்தேர்தல் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய கடந்த கால வரலாறு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை மையப்படுத்திய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும்னு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலேயே சசிகலா அணியை தலைமையிடமாக கொண்டிருக்கிற அதிகாரப்பூர்வ அதிமுகவினுடைய நாளேடான நமது எம்ஜிஆர் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைய தலையங்கத்தில் எழுதியிருக்கிறார்கள். பாஜக பாகிஸ்தானை விடவும் தமிழ்நாட்டை பகை நாடாக கருதுகிறது. இது முதல் ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் கழகங்களை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமது எம்ஜிஆர் சேர்த்திருக்கிறது. இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்து சில கேள்விகளை கேள்வி நேரம் எழுப்பியிருக்கிறது. அந்த கேள்விகளை தான் பார்த்தோம். நிகழ்ச்சியில் இருக்கிற கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அதிமுகவிலிருந்து மருது அழகுராஜ் அவர்கள் சசிகலா அணியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். பாஜகவிலிருந்து ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன், நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மருது அழகுராஜ் அவர்களிடம் ஆரம்பிக்கலாம். இதுவரைக்கும் அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட அந்த நாளிலிருந்து நேற்று வரைக்கும் இது முழுக்க முழுக்க திமுகவினுடைய சதி. திமுக பின்னால் இருந்து இயக்குகிறது. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முற்படுகிறார்கள். ஓபிஎஸ் அணியை மிகப்பெரிய அளவில் பகிரங்கமாகவே ஆதரிக்கிறார்கள். நிறைய குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருந்தன. ஆனால் முதல் முறையாக பல்வேறு தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டை ஒரு எதிரி நாடாக பாஜக கருதுகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை திடீர்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு பின்னால் அரசியல் காரணங்கள் இருக்கிறதா அல்லது திட்டமிட்டு காலம் பார்த்து சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டா? இல்லை, இது திடுமென சுமத்தப்பட்ட அல்லது ஏவப்பட்ட ஒரு கணையாக நான் கருதலை. வருடங்கள் கரைந்தாலும் வளர்பிறை சந்திரனாய் நிலைத்த புகழ் கொண்ட நிகரில்லா வள்ளலாகிய புரட்சி தலைவருடைய பிறந்த நாள் நூற்றாண்டு தொடங்கி இருக்கிறது. எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் இந்த கழகம் ஆளும் என்கிற நம்பிக்கையை வைத்து சென்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற 2 முறை மகுடம் சூட்டிய ஆர்கே நகரிடையே இடைத்தேர்தல் நடக்கிறது. நான் சொல்லவில்லை. அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிற போதே திருவனந்தபுரத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்தார் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். அப்பொழுதே அவர் சொன்னார், ஒரு அறைகூவல் விடுத்தார் பாஜகவுக்கு. இன்னும் 2 மாதங்களில், குறிப்பாக டிசம்பர் 25க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரும் அரசியல் மாற்றமும் வெற்றிடமும் வரப்போகிறது. அதனை நாம் மிக கெட்டியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அது பொதுவாகவே கட்சி தொண்டர்களை ஊக்குவிப்பதற்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக நான் கருதினோம். ஆனால் அதற்கு பிறகு நடந்த பாஜகவினுடைய நிலைப்பாடுகள், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பன்னீர்செல்வம் நம்பிக்கை வாக்கெடுப்பை கோரினார். அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பு பாஜகவினுடைய அத்தனை தலைவர்களும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பன்னீர்செல்வத்தினுடைய கோரிக்கை வென்றெடுக்கும், அவர்தான் வெற்றி பெறுவார் என்று சொன்னார்கள். ஆனால் அதை முறியடித்து பிளவில்லாமல் அம்மாவினுடைய அரசாங்கத்தை காப்பாற்றினோம். காப்பாற்றிய உடனே அடுத்த நாள் காலையில்
நடுவணரும் அமைச்சராக இருந்த அதே பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு கடமைக்கு கூட வாழ்த்து தெரிவிக்கல, இந்த அரசு நிலைக்காது என்று சொன்னார். அவர் அப்படி சொல்ற நேரத்திலேயே ஹெச் ராஜா பன்னீர்செல்வத்தினுடைய இல்லத்திற்கே சென்று ஆறுதல் சொன்னார். தமிழிசையும் வானதி சீனிவாசனும் அவர் ஒரு பக்கம் ரொம்ப மனம் வெதும்பி பன்னீருக்கு இப்படி ஆகி போச்சே அப்படின்ற மாதிரியான வருத்தங்களை தெரிவித்தார்கள். அதாவது 8 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கூட இது அடுத்த கட்சியின் உள் விவகாரம் என்று அமைதி காத்து விட்டது. மற்ற இன்னும் சொல்ல போனால் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேரெதிர் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகம் கூட எங்கள் சின்னத்தை முடக்க வேண்டும் என்கிற ஆசையை அவர்கள் முன்வைக்கவில்லை. ஆனால் இவர்கள் சின்னம் முடக்கப்படும் என்று முன்மொழிந்தார்கள். அதையே தேர்தல் ஆணையம் வழிமொழிந்து விட்டது. அதனால் தான் எங்களுக்கு தொடர்ந்து பார்க்கிறோம், தொடர்ந்து தாக்குதல்களை தொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலான நாடு, ஒரு அறுதி பெரும்பான்மையை நிரூபித்திருக்கக்கூடிய அரசு. இல்லை, எனக்கு நான் ஒரு கிளாரிட்டி உருவாக்க விரும்புகிறேன். பாஜக மோடி தலைமையிலான மத்திய அரசு எடப்பாடி தலைமையிலான மாநில அதிமுக அரசை பகை நாடாக பார்க்கிறதா, பாஜக என்கிற கட்சி அதிமுகவினுடைய சசிகலா அணியை பகையாக? நான் 2 கண்ணோட்டத்துல ஒரு நிலைப்பாடை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எப்படி எடுக்கிறாங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அதிமுகவின் நிலைப்பாடு என்று கடந்து நானும் ஒரு பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் சொல்றேன். ஒரு தலைமை இல்லா கட்சி, பிள்ளை இல்லா சொத்து, கருப்பு வெள்ளை சிவப்பை அப்படி காவிக்கு மாற்ற முடியுமா? ஏற்கனவே சிவப்பு வெள்ளையெல்லாம் நல்லாவே அணிந்துக்கிட்டு பன்னீர் கரெக்டாகவே இருப்பார், மிகச்சரியாகவே இருப்பார். இவரை பயன்படுத்தி இந்த இயக்கத்தை ஒரு விதமாக அப்படியே எடுத்துட்டு வளர்ச்சிட முடியுமான்ற எண்ணம் மத்திய பாஜக தலைமைக்கு இருக்கிறதோ தெரியவில்லை. மாநிலத்தில் உள்ள பாஜகவினருக்கு அந்த பேராசை பெரிய அளவில் அலையடிக்கிறது. இல்லை, ஒரு வளர்ற கட்சி, தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகள் ஆண்ட கட்சியில தலைமை தற்போது சரியாக இல்லை. திமுகவில் கருணாநிதி அவர்கள் ஆக்டிவாக இல்லை. இந்த நேரத்தில் தன் கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறதோ, ஆட்சிக்கு வரணும்னு சொல்றதோ, குறிப்பிட்ட ஆண்டுகள் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றதோ எல்லா கட்சிகளினுடைய நம்பிக்கை தானே. நான் உழைத்து ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்படுறது வேற, அடுத்த வீட்டில் அண்ணனும் தம்பி அடிச்சுட்டு இருக்கான், அந்த வீட்டை நம்மளதான் ஆக்கிடலாம்னு ஆசைப்பட்டது அபகரிப்பு. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார்களோ என்கிற ஐயம் அதிமுகவினுடைய கிளை கழகங்கள் தொடங்கி கடைக்கோடி தொண்டனுக்கு வரை வந்து விட்டது. அதிமுகவில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பாஜக தான் காரணம், அதிமுகவில் பிரச்சனையே இல்லை. இல்ல, அப்படி சொல்லல. இதை கடந்து இன்னொரு வகையில் நீங்க இந்த பாகிஸ்தானா அப்படின்றது அது என்ன கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட கட்டுரைன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு விலக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம், நிராகரிக்கிறாங்க. இந்த தமிழகத்தில் ஏற்பட்ட வறட்சிக்காக, வரதா புயலால் ஏற்பட்ட பாதிப்பு, தொடர்ந்து ஏற்பட்ட வறட்சி, இவற்றுக்காக 39,000 கோடி ரூபாய் இழப்பீட்டை கொடுங்கன்னு கேட்கிறோம். 1755 ரூபாய், 1755 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், இந்த பொன் விளையும் தமிழ்நாட்டை புல்லு முளைக்காத பாலைவனமாக்க வருகிற இவற்றை எல்லாம் தயவு கூர்ந்து இங்கே கொண்டு வராதிங்க, விளைநிலங்களை வெடிகுண்டு கிட்டங்கிகளாக மாற்றாதீங்க, எங்களை விட்டுருங்கன்னு அந்த நெடுவாசல் மக்கள் முயற்சிக்கிற வேளையில் இவர்கள் புறவாசல் வழியாக, நெடுவாசலை விட்டுவிட்டு புறவாசல வழியாக உள்ளே வருவதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபடுகிறார்களோ, எல்லாம் புறக்கணிப்பு, எல்லாம் மறுப்பு. இன்னொரு புறம் ஆளக்கூடிய இந்த இயக்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவில் இது அடுத்த கட்சியின் விவகாரம் என்று ஒதுங்கியிருப்பதற்கு மாறாக ஒரு புறத்தை தாங்கி பிடித்துக் கொண்டு இன்னொரு புறத்தை நிந்திப்பது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய ஒரு பகுதியை, எந்த அம்மாவினுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக்கக்கூடிய பகுதியை இவர்கள் தொடர்ந்து தாக்குவது என்பது அது ஒரு பாரபட்சம் தானே. தொடர்ந்து பேசலாம். ஸ்ரீனிவாசன், திட்டமிட்டு அதிமுகவை கரைக்கிற வேலை, தமிழகத்தை உலுக்குகிற வேலையை பாஜக செய்கிறதா? பாகிஸ்தானை விடவும் தமிழ்நாடு எதிரி நாடுன்னு நினைக்குதா பாஜக? உங்க கேள்வி நான் 2ஆ பிரிக்கிறேன். திட்டமிட்டு அதிமுகவினுடைய செல்வாக்கை வலுவிழக்க செய்யறதா பாஜகன்ற கேள்விக்கு அப்படித்தானே செய்யணும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை. அதுதான் திட்டமிட்டு தான் இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் இல்லாத பாரதம் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தோம். காங்கிரஸ் இல்லாத பாரதம் எப்படி ஒரு யதார்த்தமோ, அது நடைமுறை சாத்தியம் இருக்கும், அதே மாதிரி கழகங்கள் இல்லாத தமிழகம் என்பதும் ஒரு யதார்த்தம் தான். ஆனால் ஆட்சி வேறு கட்சி வேறு என்பதை நமது நண்பர் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவை நாங்கள் கழகங்களை இல்லாத ஒரு தமிழகம் உருவாக வேண்டும் என்று சொல்வது வேறு, தமிழகத்தை பகை நாடாக பார்ப்பது என்பது வேறு. அவங்க வார்த்தை பிரயோகமே தவறு என்று நினைக்கிறேன். தமிழகத்தை நாடு என்று லேசா ஒரு சொல்லிட்டு போறதுனால இவங்க தமிழ்நாட்டில் மறுபடியும் தனிநாடு கேட்கிறாங்களோன்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. பகை மாநிலமாக கருதுகிறது பாஜகன்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. பகை நாடு என்று சொன்னால் பகை நாட்டில் எப்படி மறுபடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடுகளை எப்படி இங்க இயங்க முடியும்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய கட்சி இதை பகையாக நினைத்தால் இங்க மாநில பாரதிய ஜனதா கட்சி மத்திய பாரதிய ஜனதா கட்சிக்கு பகை என்றுதான் அர்த்தமாகும். முதல்ல அவங்க அந்த வார்த்தையை பின்பற்றி திரும்ப எடுத்துக்கொள்ளணும், வித்ட்ரா பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் நண்பர் மூலமாக வேண்டுகோள் வைக்கிறேன். பகை நாடு என்ற வார்த்தை தவறு. 1000 அரசியல் மாச்சரியங்கள் இருக்கலாம்,
ஆனாலும் நாம் எல்லாம் ஒரு தாயின் புதல்வர்கள். பாரத நாடு என்பது அனைவருக்கும் பொதுவானது. கட்சி ரீதியாக நாம் வேறுபட்டிருக்கிறோம், கொள்கை ரீதியாக வேறுபட்டிருக்கிறோம் என்பதுதான். அதனால் அந்த வார்த்தை தவறு என்பது முதல் பதிவு. ரெண்டாவது, கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கிறதுக்கும் கூட நீங்க நிறைய வியாக்கியானம். அவங்களுக்கு தெரிந்தது என்னன்னா கருப்பு சிவப்பு கொடி இல்லாம காவி கொடி ஏற்றி விடுவது என்கிற ஒரு பொருள் அவங்க பார்க்குறாங்க. நாங்கள் எப்படி சொல்கிறோம் என்று சொன்னால் 50 ஆண்டு காலம் ஆட்சி கழக அரசியல் தமிழகத்திற்கு வந்து அண்ணாதுரை அவர்கள் மிக குறுகிய காலம் அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்தார். அதனால அவரை விட்டு பார்த்தால் ஒரு 3 ஆளுமைகளை சுற்றி தான் இந்த 50 ஆண்டு கால கழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல கலைஞர் அவர்கள், அப்புறம் எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா அம்மையார். இந்த 3 ஆளுமைகள் தான் இவங்களுக்குள்ள. இந்த ஆளுமைகளுக்குள்ள இருக்கிற ஈகோ, இவங்களுக்குள்ள மனமாச்சரியங்கள், பொறாமைகள், கோபதாபங்கள், இதுதான் தமிழ்நாடு அரசியல் 50 வருஷமா. இதை தாண்டி ஒரு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் உருவாக்கலாம்னு. அதிமுக இல்லாத கழகங்கள் இல்லாத தமிழகத்தை திட்டமிட்டு உருவாக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய கொள்கையாக கூட, அதுல தவறு இல்லை, அது கொள்கையாக கூட இருக்கலாம். என்னுடைய கேள்வி, அந்த ஒற்றை காரணத்திற்காக தமிழ்நாடுங்கிற ஒரு மாநில நலனையே காவு கொடுக்க நினைக்கிறீர்கள்ங்கிறதா அவங்க சுத்தி சொல்றாங்க. இல்ல, அதுவுமே அவங்க தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதிமுகவோட பிரச்சனையே தவறாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதுதான் என்பதுதான் அதிமுகவுடைய பிரச்சனை. இன்றைக்கு கூட பாருங்க, தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி இருக்குன்ற உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு 10வது வகுப்பு வினாத்தாள்ல சோஷியல் சயின்ஸ்ல இந்தியாவின் திட்ட கமிஷன் தலைவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸ்டேட் போர்டில். திட்ட கமிஷன் கலைக்கப்பட்டே 3 வருஷம் ஆச்சு. இப்போ நிதி ஆயோக் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டோட கல்வி எப்படி இருக்குன்றதுக்கு உதாரணம். இப்போ நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தில். நீட் தேர்வு என்பதே சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிமுறையின்படி தீர்ப்பின்படி அமைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இந்தியாவில் கல்வியில் சிறந்த நாடு தமிழ்நாடு மாநிலம் என்று சொல்கிறோம். கல்வியில் சிறந்த தமிழகம்னு பாரதியார் காலத்திலேருந்து பாடியிருக்கோம். அந்த மாநிலம் சொல்லுது எங்கள் மாணவர்களால் நீட் தேர்வு எழுத முடியாது, எங்களுக்கு விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்டால், நீங்கள் கல்வியில் பின்தங்கி இருப்பதாக சொல்லுகிற வடகிழக்கு மாகாணங்கள், பீகார் மாதிரி, ஜார்க்கண்ட் மாதிரி உள்ள மாநிலங்களில் கூட அவங்க நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு கேட்கல. அந்த தேர்வை சந்திக்க தயாராக இருக்கிற அந்த அரசாங்க மக்களும். தமிழ்நாடு மாத்திரம் கேட்குது. நீதிபதி அவர்கள் கோர்ட்லேயே கேட்குறாரு, நீதியரசர் கிருபாகரன் அவர்கள், நீங்கள் நீட்டிலிருந்து விதிவிலக்கு கேட்பது என்பது தமிழகத்திற்கு அவமானம் இல்லையான்னு கோர்ட்டில் கேட்குறாரு. அரசு வக்கீல் பதில் சொல்ல முடியல. அப்போ நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டிற்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கும் தமிழ்நாட்டை மத்திய அரசாங்கம் புறக்கணிக்கிறது, மாற்றாந்தாய் மனப்ப நடக்குன்னு சொல்ல முடியாது. தேசிய நீரோட்டத்தில் தமிழ்நாடும் இருக்குல்ல. எந்த மாநிலமும் கேட்காத விதிவிலக்கை ஏன் தமிழகம் கேட்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. அப்ப தமிழகத்தினுடைய கல்வித்தரம் எந்த மாநிலமும் கேட்காத ஒரு கோரிக்கையை தமிழகம் கேட்கிறது என்கிற காரணத்திற்காகவே அந்த கோரிக்கை தவறான ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விதண்டாவாது தானே. இதற்கு முன்பாக தமிழகம் அப்படி பல கோரிக்கைகளை எழுப்பி இருக்கிறது. எழுப்பப்பட்ட எல்லா கோரிக்கைகளுமே தேசிய கோரிக்கைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸ்ரீனிவாசன், ரவீந்திரன் துரைசாமி சார், இந்த நமது எம்ஜிஆருடைய இந்த தலையங்கம் என்பது குறிப்பிட்ட காரணங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா என்னென்ன காரணங்களுக்காக எழுதப்பட்டிருக்க கூடும்னு நீங்க நினைக்கிறீங்க? நமது எம்ஜிஆர் தலைங்க வந்து டூ லிட்டில் டூ லேட். அதாவது வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்தவரை அந்த இது வந்து இயல்பானது தான். ஒன்று வந்து அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் படி அவங்க லீடர் தேர்ந்தெடுக்கப்படும் போது பதவியேற்புல இது பண்ணப்பட்டது. இப்போ வந்து இந்த இது வந்து சின்னம் முடக்கப்பட்டிருக்கு. ரெண்டுமே வந்து கான்ஸ்டியூஷன் பாடி பண்ணது தான். பட் அவங்க வந்து பிஹைண்ட் பிஜேபி இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்கறது வந்து அவங்கள பொறுத்தவரை உள்ள வந்து சரியான ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் அவங்க நமது எம்ஜிஆரில் பிரதிபலிச்சிருக்கத எடப்பாடி பழனிசாமியும் சசிகலா சார்பாக துணை பொதுச் செயலாளர் தினகரனும் பிரதிபலித்தா இதுக்கு வந்து கிரெடிபிலிட்டியும் வெயிட்டேஜும் ஜாஸ்தி இருக்கும். இது வந்து நமது எம்ஜிஆரும் அதோட ஆசிரியரும் சகோதரர் மருது தான் அதை பிரதிபலிச்சிருக்காருன்னு கருதுறேன். அவங்க லீடர்ஸ் பிரதிபலித்தா அதோட முக்கியத்துவம் வந்து அதிகமாக இருக்கும். பிஜேபியை பொறுத்தளவில் பிஜேபி வந்து மோடி அமித்ஷா டீம் வந்து இந்தியா ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இன்க்ளூட் ஆகிட்டு இருக்காங்க. மணிப்பூரில் கூட அவங்க ஒன்றுமே இல்லாத இடத்துல கூட அவங்க இன்னைக்கு ஜெயித்திருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்னு நான் விற்கிறோம்னா, கர்நாடகா பைப்போலர் பொலிட்டிக்ஸில் கர்நாடகாவில் அவங்க ஒன்றுமே பண்ண முடியல. ஹெக்டே, தேவகவுடா, கேஹெச் பட்டீல், பங்காரப்பா இவங்கெல்லாம் வந்து அந்த ஜனாதளங்கிற அந்த கட்சி சிதறும் போது 2% வாக்குகளே பெங்களூர் சிட்டியில் மட்டும் இருந்த பிஜேபி வந்து உள்ளே புகுந்து எதியூரப்பா தலைமையில் 28% போயிட்டாங்க. அதே மாதிரி யூபியில் எடுத்துட்டிங்கன்னா முலாயம் சிங் யாதவ், இவர் ரியோட்டி ராமன் சிங், அஜித் சிங் இவங்க எல்லாமே வந்து ஜனா பரிவார் வந்து பிரிஞ்சு ஒவ்வொரு சிதறும் போது ஈஸியாக பிஜேபி அவங்க உள்ள நுழைஞ்சாங்க. பீகார்லேயும் லாலு, நிதிஷ், பஸ்வானி பிரியும் போது அவங்க வந்தாங்க. ஆக தமிழ்நாட்டிலையும் பைப்போலர் பொலிட்டிக்ஸில் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இங்கே வந்து பைப்போலர் பொலிட்டிக்ஸு ஒரு ஒற்றை தலைமைங்கிறது வந்து ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக ஒரு ஒற்றை தலைமைங்கிறது வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கொடுக்காது. ஏற்கனவே உள்ள மற்ற மாநிலங்களில் உள்ள அவங்களோட பழைய அனுபவப்படி இங்கே ஒற்றை தலைமை வரக்கூடாது என்ற அடிப்படையில்
பாஜக செயல்படுறதா தான் நான் கருதுறேன். இல்ல, அதுக்கு எனக்கு நீங்க அவங்க சொன்ன முதல் வரியிலே ஒரு சந்தேகம் என்பது, நமது எம்ஜிஆரில் அதிமுகவினுடைய தற்போதைய தலைமைகளின் ஆலோசனையோ வழிகாட்டுதலோ அனுமதியோ இல்லாமல் இப்படி ஒரு வார்த்தை வரும்னு எதிர்பார்க்கல. இல்ல, டூ லிட்டில் டூ லேட். நாங்க வந்து தலைமை பேசுறது தான் கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி. ஓகே, நீங்க வந்து இது டிடிவி தினகரன் பேசினாலோ எடப்பாடி பழனிசாமி பேசினாலும் தான் ஜாஸ்தி. நம்ம இதுல கூட வந்து இல்ல அவன் ஒரு குளத்துல கல்லறிஞ்சு பாக்குறாங்கன்னு சொல்லலாம். சொல்றேன், முரண்பாடு சொல்றேன். நீங்க வந்து 5 மாநில இதுல வந்து டிடிவி தினகரன் வந்து 5 பேரையும் வாழ்த்து தெரிவிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒன்லி மோடி மட்டும் வாழ்த்துறாரு. இது மட்டும் தான் வாழ்த்து தெரிவிச்சாரு. நீங்க வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து பீகார்ல எப்படி நுழைஞ்சாங்கன்னா ஒரு நிதிஷ்குமார் வந்து லல்லுக்கு எதிராக உருவானார், அதை பயன்படுத்தி உருவாங்கினார். அதே மாதிரி இங்கே இவர் பன்னீர்செல்வத்தை வந்து ஒரு நிதிஷ்குமாரை அவங்க எதிர்பார்த்து ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை 2019 எலெக்ஷனுங்கிறது முக்கியம். அதுக்கு வந்து என்ன தெரிஞ்ச அளவில் இந்தியன் பொலிட்டிக்ஸில் மோடி அமித்ஷா அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி மிக கடுமையாக உழைக்கக்கூடிய லீடர் நான் பார்க்கல. அந்த அளவுக்கு பண்றாங்க. தமிழ்நாட்டில் இது அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையா, தமிழ்நாட்டை அப்படி பார்க்கிறார்கள்ங்கிற தமிழ்நாட்டு பிரச்சனையா? இல்லை, தமிழ்நாட்டை அவங்க அப்படி பார்க்கறதுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க இந்த அளவுக்கு ஒரு பீகார் இந்த மாதிரிப்பட்ட இது வரலன்னா கூட இங்கே பைப்போலரில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 98, 99 வராதான்னு தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க என்ன இருக்கும். 98 வாஜ்பாய் வந்து அதிமுக தலைமையில் வெற்றி பெற்றார். 99 வாஜ்பாய் வந்து கருணாநிதி தலைமையில் வெற்றி பெற்றார். அந்த மாதிரி ஒரு சூழல் தான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு வந்து இப்போ உள்ள அவங்களோட ஸ்ட்ரக்சர் போதாது. ஓகே, ஸோ அவங்க ஸ்ட்ரக்சரை எப்படி வலுப்படுத்துறது, அந்த சூழ்நிலை எப்படி உருவாக்குறதுக்குள்ள முயற்சிகளை அவங்க செய்யத்தான் செய்வாங்க. ஓகே, ஐயநாதன் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாஜக விசஸ் அதிமுகங்கிற மோதலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை தாண்டி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். அது வந்துட்டு ஒரு கோணத்தை ஒரு அரசியல் பார்வையோடு மட்டுமே வெளிப்படுத்துகிறது. ஆழ்ந்து பார்க்க வேண்டுமானால் ஒன்றிய அரசு, இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் பார்க்கிறது. பாஜக எடுத்து வெளில வச்சுருவோம், காங்கிரஸையும் இல்லாட்டி உள்ளடக்கி 2 பேரையும் சேர்த்து பார்ப்போம். தமிழ்நாடு நண்பர் திரு சீனிவாசன் அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்திய தேசிய நீரோட்டத்தில் தமிழ்நாடு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறது. பெர்டினன்ட் கொஸ்டின். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா, தமிழ்நாடு கேட்டது எது கிடைச்சிருக்குதுன்னு கேட்குறேன். ஒரு நதிநீர் பகிர்வு என்று வரும்பொழுது தமிழ்நாட்டிற்கு நியாயம் கிடைத்த பின்னரும் அதை ஏன் ஒரு டெல்லி அரசால் அதை அரசிதழில் வெளியிட 6 ஆண்டு காலம் ஆனது? ஒன்று. பிறகு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதொன்றே அந்த காவிரி நடுவர் மன்றம் அமைத்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதாகும் என்று செஞ்ச போதும் கூட 2 ஆண்டுகள் இவர்கள் வந்த பின்னரும் அதை செய்யாமல் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அது செய்ய சம்மதித்தும் அதன் பிறகு பின்வாங்கியதும் என்ன? மூன்றாவதாக இப்ப அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருத்தத்தை முன்மொழிந்த அமைச்சர் சகோதரி உமாபாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்? இந்த தீர்ப்பாணையம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்ப்பை அளிக்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். காவிரி நடுவர் மன்றம் இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் அண்ட் ரீசன்ஸ் என்று அதில் இருக்கிறது. மேலே ஒரு தீர்ப்பாயம் அளிக்கப்பட்ட தீர்ப்பளித்து விட்டது என்றால் அந்த கேஸை நாங்கள் மீண்டும் ரீஓபன் பண்ண மாட்டோம்ன்ற அசூரன்ஸ் இருக்கு 4வது விதியில். பின்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ரீசன்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிகரமான தீர்ப்பை அளிக்கவில்லைன்னு சொல்றாங்க. அப்போ தமிழ்நாட்டிற்கு என்ன தோணுது அப்படின்னோம்னா, இவங்க காவிரி நடுவர் வாரியம் மேலாண்மை வாரியம் அமைப்பதை தள்ளி போடுவதற்கு ஒரு சட்ட ரீதியான வழியை தேடுகின்றார்கள் என்கின்ற ஐயம் வருகிறது. நான் கேட்கறது என்ன அப்படின்னோம்னா, நதிநீர் பகிர்வில் நீங்கள் எங்களுக்கு துணை நிற்க போவதில்லை. வறட்சியாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், கர்நாடகாவில் ஏற்பட்ட வறட்சிக்கு 2700 கோடி, தமிழ்நாட்டில் 1 கோடி ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடியது 1700 கோடி. என்ன இது நியாயம்? எது தமிழ்நாடு எதிர்க்கின்றதோ, வேண்டாம் என்று சொல்கின்றதோ, எது இந்த தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் என்று தமிழ்நாட்டு மக்கள் குமுறுகிறார்களோ அந்த எதிர்ப்பை எதிர்த்து நீங்கள் திட்டங்களை திணிக்கின்றீர்கள். என்ன சொன்னீங்க? இன்னைக்கு நேற்று கையெழுத்து போடும்போது அவர் ரவீந்திர பிரதான் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நீங்க வந்துட்டு அடுக்கடுக்கா பார்த்தீங்கன்னா இந்த தேசிய தர்மேந்திர பிரதான் அப்ப என்ன சொல்றாரு என்று பார்த்தால், இவர்கள் தமிழ்நாட்டை புறந்தள்ளக்கூடிய ஒரு பார்வையுடன் தான் செயல்படுகிறார்கள். ஜல்லிக்கட்டு கேட்டீங்க, அவசர சட்டம் கொடுத்துட்டாங்க. ஜல்லிக்கட்டுக்காக அவர்கள் சொன்ன அந்த அரசியல் சட்ட பிரிவு 252 படி போன ஆண்டே சொல்லியிருக்கலாமே, தமிழ்நாடு நீ போடு, நான் உடனே நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன், எங்களுடைய அப்ப ஒரே நாளில் 4 முக்கிய அமைச்சகங்களினுடைய 7 மணி நேரத்துல கையெழுத்தாகி வருகிறது. ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு மாநில அரசு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நடத்த முடியுமான்னு இந்தியாவே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கான முக்கியத்துவத்தை தமிழகத்துக்கு அதற்கு முன்னாடி அதிமுக அரசாங்கத்துக்கு தானே கொடுத்திருந்தாங்க. இல்ல சொல்றேன், அதே அந்த ஒரு ஆச்சரியம் வந்துட்டு மெரினாவிலிருந்து மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி வரை நடந்த போராட்டம் இந்தியா முழுவதும் ஒரு ஆச்சரியம் ஏற்படுத்தியதனுடைய அழுத்தம் அவர்களை செயல்பட வைத்தது. எந்த வழிமுறை அரசமைப்பு சட்ட ரீதியாக இப்பொழுது கடைபிடித்தார்களோ இது ஏன் கடந்த ஆண்டு இவர்களால் கடைபிடிக்க தெரியவில்லை? ஏன் அதற்கு முன்வரவில்லை?
பாஜக கொடுக்கிற நெருக்கடி என்பது அதிமுக ஆட்சிக்கு மட்டுமல்ல, அது தமிழகத்துக்கு கொடுக்கிற நெருக்கடியாக நீங்க அதை மாற்ற முனைகிறீங்க, ரைட்? நானா மாற்ற முனையல, நடக்குது அப்படின்ற இந்த தலைப்புக்கு சொல்றேன் நான். இல்ல இந்த தலைப்பு இவர்கள் ஒரு அரசியலை எடுக்கின்றார்கள். நான் அந்த அரசியலுக்குள் நான் போக விரும்பவில்லை. அதில் உண்மைகள் இருக்கலாம், பொய்யே இருக்கலாம். அவர்கள் தொடுக்கவும் இருக்கின்றார்கள், இங்கே பதிலடி கொடுக்கவும் இருக்கின்றார், அது வேறு விடயம். இதற்கென்று பகுப்பாய்வு செய்ய தம்பி இருக்கின்றார், அது வேறு விடயம். நான் இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகள் மதிக்கப்படாமல், யதார்த்தங்கள் புரிந்து கொள்ளப்படாமல் ஒரு ஒன்றிய அரசு இருக்குமானால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவது என்பது சாத்தியம்தானே? சாத்தியமா இல்லையா? நான் ஒரு ஒன்றிய அரசோடு இருக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஜியோகிராபிக்கல் தமிழ்நாடு இந்த நிலவியல் சார்ந்த அரசியல்ல நடக்கிற நகர்வுகளை எல்லாம் அப்படியே கண்டுகொள்ளாமல், அது குறித்து கருத்து சொல்லாமல், மாநில அரசை மத்திய அரசு முடக்குகிறதுன்னு ஒரு தனி கோணத்துல மட்டும் அந்த ட்ராக் ரெக்கார்டு பாக்குறது எப்படி சரி? இல்ல, நான் 1974 ஒரு குறைஞ்சபட்ச அளவுகளை வச்சுங்க. நான் இந்திய எதிர்ப்பு, இந்தி ரிசர்வேஷன் அங்கெல்லாம் நான் போகவே இல்லை. தூக்கி கொடுத்தாங்க தென்னகத்தை பாதுகாப்பு அப்படின்றது கச்சத்தீவு சொல்லும் பொழுது அது வந்துட்டு இங்க நம்மளுடைய ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமானது என்பது தெரிஞ்சும் ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமையே காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அரசுல வெளியிடறதுக்கு எவ்வளவு பெரிய சட்ட போராட்டங்களை நடத்த வேண்டியிருந்த சூழல் நமக்கு தெரியும் என்கிற போது, தமிழகத்தில் இப்போது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியை, அதிமுகவினுடைய இந்த ஆட்சியை பாஜக கபலீகரம் செய்ய பார்க்கிறதுன்னு இவருடைய குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா இல்லையா? அவ்வளவுதான் என்னோட கேள்வி. அதான் அவர் சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் கேள்வி அவ்வளவுதான். அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா? நான் ஒரு அரசியல் பார்வையிலிருந்து சொல்ல வேண்டும் என்றால், இவர்கள் இந்த விடயத்தை ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதே அந்த திட்டம் செயல்படுத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அவ்வளவுதான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. வந்துட்டு ஒரு பத்திரிகையாளனான எனக்கு தெரியாம அதிமுக இப்போது தனக்கு தானே முரண்படுகிறதுன்னு சொல்லலாம். பலவீனப்பட்டு நிற்கின்றது. பலவீனத்தை வளைக்க நினைக்கின்றார்கள், வளைக்க முடியாத போது உடைக்க நினைக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர்கள் மத்திய அரசியல் பெற்றிருக்கக்கூடிய பலம். அதிமுகவினுடைய பலவீனங்கள் வழியாக பாஜக வளர நினைக்கிறதா, அல்லது உண்மையிலேயே மாநில அரசினுடைய உரிமைகளை மத்திய அரசு மறுக்கிறதா? ரெண்டு முக்கியமான கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. பாகிஸ்தானை விடவும் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டை பகை நாடாக கருதுகிறது என்கிறது அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ இடான நமது எம்ஜிஆர். என்ன காரணத்திற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறோம். ரெண்டு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். ஒன்று, தமிழ்நாடு தனி நாடு அப்படிங்கிற கோஷத்தை எழுப்பக்கூடிய அளவிற்கு அதிமுக தற்போதைய சூழ்நிலையில் இருக்கிறதா? ரெண்டாவது, அவர் முன்வைத்திருக்கிற அதுல என்ன தப்பு, நாங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வைக்கிறது என்ன தவறுன்னு கேட்கிறார். அவருடைய நான் வைத்த குற்றச்சாட்டு அவர் அண்ணன் சீனிவாசன் ஒத்துக்கின்றிருக்காரு. தனிநாடு, அது நான் தமிழ்நாடுன்றதுக்காக அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர அந்த இன்டெகிரிட்டிக்கு எதிரான வார்த்தை அல்ல, அது கிடையாது. இன்னொன்று வந்து அவங்க சொன்னாங்க, கழகங்கள் இல்லாத எங்களுக்கும் பாஜக இல்லாத பாரதம் தான் எங்களுக்கும் விருப்பமா வரலாம். இந்த நிலைப்பாட்டை அவர் எடுக்கிற போது நாங்களும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறோம். ஒரு சின்ன குறுக்கீடு, ஒரே ஒரு குறுக்கீடு. இதுவரை டாக்டர் நமது எம்ஜிஆர் கழகம் என்கிற வார்த்தையை அஇஅதிமுகவோடு மட்டும்தான் தொடர்பு படுத்தி இருக்கிறது. முதல் முறையாக கழகங்கள்னு நீங்கள் யாரையெல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இல்லைங்க, அவர்கள் சொல்கிறார்கள் கழகங்கள் இல்லாதது எங்கள் கனவு என்று சொல்ற போது அதற்கான பதிலாக நான் சொல்றேன். ஓகே, அதுதான் அர்த்தம். நான் என்ன சொல்ல வேண்டேன்னா, நீங்க தொடர்ந்து நாங்கள் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. நீங்கள் அப்படியே சமீபத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை பாருங்கள். அனைத்து நீங்க இப்படி பார்ப்பதை ஏன் உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பார்க்கவில்லை, முதலமைச்சர் பார்க்கவில்லைன்னு அவர் கேட்கிறார். இல்ல, ஒண்ணு, இப்ப அவர்களுடைய இரண்டாம் நிலை பீடாதிபதிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, இந்த பேச்சு தலைமையை எட்டும், அதற்கு பிறகு தலைமையும் பேச ஆரம்பிக்கும். இப்போ நம்ம குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி ஒரு ஆழம் பார்க்கிற கதையா கூட அவர்களுக்கும் இருக்கலாம், அது எங்களுக்கும் இருக்கலாம். இப்போ என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் எப்படி திட்டமிட்டாங்கன்னா, பன்னீர் என்கிற ஒரு தியான பீடத்தை உருவாக்கி இந்த பதஞ்சலியை வச்சு பாஜக வளர்க்குறது, இது பகவத்கீதையை வச்சு பாஜக வளர்க்குறது, யோகாவை வச்சு பாஜக வளர்க்குறது, இந்த திட்டம் தான் அவங்களுடைய திட்டம். அதில் உருவானது அந்த தியானம்லாம். அப்படி பன்னீரை வைத்து அதிமுகவை சின்னமாவை வீழ்த்துறது அல்லது அதிமுகவை வீழ்த்துவது, அதற்கு பிறகு மைத்ரேயனை வச்சு பன்னீரை வீழ்த்திடுறது. பழைய பாஜகவினுடைய மாநில தலைவர் மைத்ரேயனை அதிமுகவுக்கு தலைமையாக்கலாம்ன்றதுலாம் இவருடைய கனவு. சொல்ற புரியுது அவங்களுக்கு? இந்த திட்டம் தான் பாஜகவினுடைய திட்டங்களாக கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. வாய்ப்பு நிறைய இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல உங்க கனவு அவ்வளவு துல்லியமா சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுகவை இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது ஒன்றுதான் எங்களுடைய ஓர் இலக்கு என்று சொல்லக்கூடிய திமுக கூட
இந்த இயக்கம் பிளவுபடுத்துவதிலேயோ அல்லது சின்னமே இல்லாமல் போகணும் அப்படின்ற எண்ணத்துல எல்லாம் இவ்வளவு வேகத்தை காட்டல. அரசியல்ங்கிற பொதுத்தளத்திற்கு வந்துவிட்டு திமுக கூட அதை நினைக்கல, பாஜக நினைக்குதுன்னா அதை நீங்க சமாளிக்க வேண்டிய பாஜகவை வளர்க்கறதுக்கு நீங்க நீட் தேர்வுல விலக்கு கொடுங்க, கர்நாடகத்துக்கு கொடுத்த மாதிரி அள்ளி கொடுங்க, விவசாயிகளுடைய கோரிக்கைகளை செவி கொடுத்து ஏத்துக்குங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து காட்டுங்க, மக்களுடைய மனங்களிலே இடம் பிடிங்க, இடம் பிடித்து தாமரையை மலர்வதற்கு வழி செய்யுங்க. அதை விட்டு இலையை மறைத்து விட்டு தாமரையை மலர்விக்கலாம் என்று நினைப்பது தவறான காரியம். இன்னொன்று, தன்னாட்சி பெற்ற அதிகாரத்திற்கான போட்டி என்று வந்து விட்ட பிறகு நீங்கள் போட்டி போடாமல் உங்களை போய் வளர்த்து கொண்டு வாங்கன்னு இன்னொரு கட்சிக்கு நாம எப்படி அறிவுரை சொல்ல முடியும்? போட்டி என்பது மக்களிடம் சென்று உங்களுடைய திட்டங்களை, நீங்கள் செய்த நற்காரியங்களை செய்து மக்களுடைய மனங்களை தன்மையப்படுத்தி அதன் மூலம் மகுடத்திற்கு வரணுமே தவிர பிற கட்சி நேரடியான கேள்வி. பாஜக இதற்கு பின்னால் இருக்கிறது இரட்டை இலையை அவர்கள் தான் முடக்கினார்கள் என்று சசிகலாவாலோ டிடிவி தினகரனாலோ எடப்பாடி பழனிசாமியாலோ இந்த நிமிடம் வரை தைரியமாக சொல்ல முடியாத நாம் இதற்காக அது குறித்து அந்த கேள்வி அவர்கள் நோக்கி எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஒண்ணுங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் மத்தியில் நாட்டை ஆளக்கூடிய ஒரு இயக்கத்தோடு மோதுவது என்பதற்கு ஒரு தருணம் இருக்கும், டைம் எடுக்கும். ஆனால் கருத்தியல் என்பது பல இடங்கள்ல இருந்து எதிரொலிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப கீழ இருந்து தொண்டன்ல இருந்து கிளைக்கழகங்கள்ல இருந்து இப்ப அதிமுகவின் பன்னீரணியில் இருக்கக்கூடிய மனசாட்சி உள்ள தொண்டன் கூட யோசிக்கிறான், இதன் பின்னணிகளை பாஜகவினுடைய கைவண்ணம் இருக்கிறது என்கிற சந்தேகம் அவர்களுக்கு வந்து விட்டது. ஒண்ணுமே வேணாங்க, ஒரு விவாதத்துல போய் உட்கார்றோம், 9 மணிக்கு தான் 10:30 மணிக்கு தான் தெரிய போகுது. அந்த விவாதத்துல டாக்டர் ஹண்டே வந்து உட்கார்ந்தாரு, வந்தோன்னு சொன்னார், இன்னைக்கு சின்னத்தை ரெண்டா உங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 நாளைக்கு முன்னாடி தமிழிசை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, ஒரு 2 பேருக்கும் சின்னம் கிடைக்காது. ராஜா சொல்லிட்டாரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எல்லாத்தையும் ஆர்வம் சொல்கிறார்களா, அறிந்து சொல்கிறார்களா, இவர்கள் சொல்வதெல்லாம் நடக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் அன்றைய நாள் நடந்த எல்லா விவாதங்களையும் அதற்குத்தான் வாய்ப்பு இருக்குங்கிறது எல்லாரும் வாய்ப்பு இருக்கும். நீங்க ஒரு 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அனைத்து மாவட்ட செயலாளரும் ஒரு அணியில் இருக்கிறார்கள், அனைத்து ஒன்றிய செயலாளரும் ஒரு அணியில் இருக்கிறார்கள், 2000 பேர்ல 1912 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இத்தனை பேர் இருக்கிற போது ஒரு சின்னத்தை இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காரு அப்படி? முடக்கிறது தவறு, சட்ட ரீதியாக தவறு என்று தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு அங்கம்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த சந்தேகம் வலுத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் தன்னாட்சி பெற்ற அதிகார பீடங்களை தங்களுடைய அரசியல் முன்னெடுப்புக்கு தங்களுடைய வல்லாதிக்க சக்தியால் பயன்படுத்துகிறார்களோ என்கிற சந்தேகம் நாடெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. இது உறுதியா தெரியாது, ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிறீங்க. சந்தேகங்கள் தாங்க பல நேரத்துல முதல்ல சந்தேகம் வரும், அப்புறம் அது உறுதி செய்யப்படும். இவர்கள் இப்ப அருணாச்சல பிரதேசத்துல என்ன பண்ணாங்க, உத்தரகாண்ட்ல என்ன பண்ணாங்க, கோவா மணிப்பூர்ல என்ன பண்ணாங்க, உங்களுடைய ஜெயலலிதா அம்மா மரணத்தை சந்தேகம் என்று சொல்லி அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டிய தமிழக அரசு மௌனம் காக்கிறது. மத்திய எய்ம்ஸ் விசாரணை கமிஷன் அமைச்சு மருந்து அவர்களுடைய கோரிக்கை சந்தேகம் இருக்குன்னு சொல்லல, பத்திரிகைகளுக்கு சந்தேகம் இருக்கு, அம்மா வெளிப்படுத்துங்க. மர்மம் என்கிற ஒற்றை வார்த்தையை பயன்படுத்தி தமிழ்நாட்டு அரசியலிடம் இந்த கழகத்தை பிளந்து நாற்காலி கனவு காணக்கூடிய இவர்கள், வெங்கையா நாயுடே சொல்லியிருக்காரு, என் மரணத்தில் அவருடைய மத்திய அமைச்சர் எந்த சந்தேகம் இல்லைன்னு இருக்காரு. சரியா? ஆளுநரே சொன்னாரு, நான் போய் பார்க்கிற போது அம்மா கட்டை விரல் காட்டி சிரித்தார்னு ஒரு பெட்டியில் கொடுத்திருக்காங்க. என்னை பொறுத்தவரை இந்த மர்மம் என்கிற வார்த்தை சத்தியமா சொல்றேன் மிகப்பெரிய அவதூறு, மிகப்பெரிய புரளி. இந்த ஒரே ஒரு சொல் தாங்க இன்னைக்கு இவர்களுடைய அரசியல். எனக்கு மறு சார், நான் ஓப்பனா கேட்கிறேன், ஒரு அரசியல் அரங்கத்தில் ஒரு ஆளுங்கட்சி கோலோச்சி கட்சி, இந்திய அளவில் பரவியது ஒரு தேசிய கட்சி, இப்படிப்பட்ட அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் ஒன்றை எதிர்ப்பதற்கு தன் தொண்டர்களோடு சமூகத்தில் இந்த காரணங்களால் நாங்கள் முடக்கப்பட்டிருக்கிறோம், எங்களை கார்னர் பண்றாங்க அப்படின்னு வெளியில வருவதற்கு என்ன தயக்கம், அல்லது உங்களால அது முடியாதா? ஆர்கே நகர் தருணத்துக்கான விடையை. ஓகே, ஆர்கே நகரினுடைய மக்களுடைய பிரச்சனை எல்லாம் அம்மா தீர்த்தாங்க. இன்றைக்கு அம்மாவின் இயக்கத்திற்கு வந்திருக்கிற பிரச்சனையை ஆர்கே நகர் மக்கள் தீர்ப்பாங்க. இங்க பேசப்படுற அடிப்படையிலான விஷயம், தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள்ல பாஜகவின் நிலைப்பாடு சரியில்லைங்கிறதுக்கான அடிப்படை உதாரணம் நெடுவாசல் போராட்டத்தில் வந்து கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் பொன்னார் அவர்கள், உங்கள் உறுதிமொழியை கேட்காமல், உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த திட்டம் நிறைவேற்றப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு போய் இன்றைக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அதற்கு என்ன பதில் சொல்றாருன்னா, வெறும் ஒப்பந்தம் தான் கையெழுத்தாக இருக்கு, அது நடக்காது அப்படிங்கிறார். ஒரு மத்திய அமைச்சருடைய சட்டம் தெரிந்த, நடப்பு தெரிந்த ஒரு மத்திய அமைச்சருடைய இந்த நடவடிக்கை என்பது பாஜக தமிழகத்திற்கு இழைக்கிற துரோகமாக தமிழக மக்கள் எண்ண மாட்டார்களா அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. இல்லைங்க, ரொம்ப இது மாத்திரமல்ல, மிக நீளமான குற்றச்சாட்டுகளை இங்க இருக்கிற நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். காவிரி மேலாண்மை பற்றி ஐயா அவர்கள் சொன்னார்.
காவிரி மேலாண்மை பொறுத்தவரை ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோட நிலை என்னவென்றால், ஏற்கனவே 3 நீதிபதிகள் அமர்வில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் கர்நாடகா நீரை திறந்து விட வேண்டும் என்ற கோரிக்கையோடு போன போது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதில் நடுவர்மன்ற சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் கூட மேலாண்மை வாரியத்தை நீங்கள் அமையுங்கள் என்று உத்தரவு கொடுத்தார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய நிலை என்னவென்று சொன்னால், ஏற்கனவே நிலுவை இருக்கிறது, அது 3 மெம்பர் பெஞ்ச், அது நிலுவையில் இருக்கும்போது இதை செய்ய முடியாது என்பதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலையை தவிர, அந்த 3 நீதிபதிகள் அமர்வில் என்ன தீர்ப்பு வருகிறதோ அதை நாங்கள் செய்வோம் என்பதை நாங்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறோம். அதை கோர்ட் ஏற்றுக்கொண்டதனால தான் அதை கைவிட்டிருக்கிறாங்க நீதிமன்றம் அந்த வாதத்தை, மத்திய அரசாங்கத்துடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நீட்டு தேர்வை பற்றி நான் ஏற்கனவே விரிவாக சொல்லிட்டேன், இது மாத்திரம் தான் சொல்லி. ஹைட்ரோ கார்பனை பொறுத்தவரை 31 இடங்களில் மத்திய அமைச்சரவை அதற்கான அனுமதி வழங்கி இருக்கிறது. அதுல 31 இடம் நிலத்துல, ஒரு 12 இடம் வந்து கடலுக்கு அடியில், மொத்தம் 43 இடங்கள். அதுல கர்நாடகாவில் வருது, குஜராத்தில் 4 இடங்கள், ஆந்திராவில் 6 இடங்கள், இப்படி எல்லா மாநிலங்களும் இருக்கு. ஆந்திராவில் இருக்கிற கோதாவரி கிருஷ்ணா பேசின்லே வளமான பகுதி என்று சொல்லக்கூடிய பேசின்லே இருக்கு. நெடுவாசல்லையும் காரைக்காலில் மாத்திரம் தான் பிரச்சனை என்று சொன்னால், நான் எப்படி பார்க்குறேன், மத்திய அரசாங்கம், எங்கள் ஊர் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேண்டாத மருமக கைப்பட்டால் குற்றம் கால் பட்டால் குற்றம்னு ஒரு கிராமத்து பழமொழி சொல்லுவான். அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கத்தை இங்கே இருக்கிற ஆளும் கட்சியோ சில ஊடகங்களோ பொறுப்பற்ற நிலையில் இயங்குகிறவர்கள் இதை என்ன செய்தாலும் குற்றம் என்கிற விஷயமாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எதுலையுமே மத்திய அரசாங்கம் வந்து பாஸ்ட்ல இல்ல, பிரசன்ட்ல வந்து சொல்லுங்க. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உங்கள் அனுமதி இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் இன்றைக்கு கூட அதான் சொல்றேன். நீங்க விவசாயிகள் எப்ப போராடணும் அல்லது பத்திரிகை எப்ப குற்றம் சொல்லணும், அந்த இடத்துல என்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் தோண்ட ஆரம்பிச்சு ஹைட்ரோ கார்பன் எடுக்குது அன்னைக்கு தானே பிரச்சனை. இது என்னன்னா சார், இது மத்திய அரசாங்கம் எண்ணெய் எடுக்கிற நிறுவனங்களோடு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து பண்றது. இது எப்படி இருக்குன்னா சார், ஒப்பந்தத்தில் இல்ல, இது மத்திய அமைச்சரவை ஏற்கனவே எடுத்த முடிவு, கேபினட் டெசிஷன், அதை மாற்ற முடியாது. ஒப்பந்தம் போடுவீங்க. அப்ப மக்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுகிறோம் என்றால், அப்படி என்ன சொல்லுகிறோம் என்றால், இப்படி சுருக்கமா புரிஞ்சுக்கோங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமணம் ஆகும்னு சொல்லி பத்திரிகைலாம் அடிச்சு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒருத்தர் பிடிக்கல அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அதனால நீங்கள் விரும்பும் வரை திருமணம் நடக்காது, விரும்பாத வரை திருமணம் நடக்காது. அதுக்காக பத்திரிகையை கிழிச்சு போடு, பந்தல எரின்னு பழைய கால எம்.ஆர். ராதா ஸ்டைல பேச வேண்டிய அவசியம் இல்ல. பிரச்சனை வந்தவரை பத்திரமா அடிப்பதற்கு சமம். பத்திரிகை இருக்குடா, நீங்க பத்திரிகை அடிச்சீங்க, நாளைக்கே மாட்டி சொல்ல மாட்டேங்கிற என்ன நிச்சயம். 6 மாசம் கழிச்சு கூடங்குளம் பிரச்சனை என்ன சார் ஆச்சு? மாநில அரசாங்கம் கூடங்குளம் பிரச்சனையில தலையிடவே இல்லை, அது வேண்டாம் என்று சொன்னார்கள் ஜெயலலிதா அம்மையார். 6 மாதத்துல அந்த நிலையை மாற்றி அப்துல் கலாம் விஞ்ஞானி அவர் சொல்லுகிறார் கூடங்குளம் வேணும்னு இவங்க சொன்னாங்களா இல்லையா? அது மாதிரி நெடுவாசல் பிரச்சனையில இந்த அரசாங்கம் பல்ட்டி அடிக்கான்ற என்ன உத்தரவாதம்? ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு திரும்பி போட முடியும் மத்திய அரசாங்கம்? மாநில அரசாங்கம் எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணலாம் சார். மத்திய அரசாங்கம் பொறுப்போட இருக்கு. மாநில அரசுடைய நிலைப்பாடு என்பது அந்த பகுதி மக்களினுடைய நிலைப்பாடாகவே இருக்கிறது. இப்போ எனக்கு என்னன்னா, இந்தியாவிலேயே அதிகமான போராட்டங்கள் நடைபெறுகிற மாநிலம் தமிழகமாக இருக்கிறது. தங்களுடைய நீர்வளம் நிலவளம் குறித்த விழிப்புணர்வு தமிழகம் அதிகமாக இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை எல்லாம் யாராவது பேசினால் ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்னு சுருக்குறது என்ன நியாயம்? ஆன்டி நேஷனல் நான் சொல்ல, பகை நாடு என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டியதில்லை, இதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றேன் நான். அவர் சொல்றாரு நாடுங்கிறது அப்படி சொல்லலன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஐயா கூட சொன்னாங்க வறட்சி நிவாரணம் சொல்லி. இங்க அதிமுகவுடைய வருவாய்த்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்கிறாரு? எதிர்க்கட்சியில இருந்து குற்றம் சாட்டுறாங்க, நீங்க வறட்சி நிவாரணம் குறைவாக வாங்கிட்டீங்கன்னு. வருவாய்த்துறை அமைச்சர் எழுந்து பதில் சொல்லுகிறார், இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணத்திற்கு அதிகமான நிதி உதவி வாங்கியது தமிழகம் தான் சொல்லி இதை உதவித்தொகையை பாராட்டி பேசுகிறார். அப்ப அமைச்சரவையில சட்டமன்றத்துக்குள்ள நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசுகிறீர்கள், ஊடக விவாதத்துல இன்னொரு நிலைப்பாடு எடுத்து பேசுறீங்க. ஏன் இந்த இரட்டை வேடம்? ஏன் வருவாய்த்துறை அமைச்சர் அதிகமான நிதியை நாங்கள் வாங்கி இருக்கிறோம் என்று 3 நாட்களுக்கு முன்னால் ஏன் சொன்னார்? நெடுவாசல் தொடர்பான குற்றச்சாட்டு எவ்வளவு பலவீனமாக இருக்கிறதுங்கிறதுக்கு அவருடைய உதாரணம். சட்டப்பேரவையில் நாங்கள் தான் அதிகமாக நிதி வாங்கி இருக்கிறோம் என்று மாறுதட்டி கர்நாடகாவை விட மகாராஷ்டிராவை விட நாங்கள் அதிகம் வாங்கி இருக்கிறோம் சொன்னார். வருவாய்த்துறை அமைச்சர் மத்திய அரசிடமிருந்து பெறுகிற நிதியில் இந்தியாவிலேயே தமிழகம் தான் அதிகம் வாங்கி இருக்கிறதுன்னு ஒரு புள்ளி விவரத்தை காட்டிவிட்டு வெளியே வந்து நாங்கள் கேட்டது ஒன்று, பாஜக கொடுத்தது ஒன்று என்று பேசும். பெற்றதை பெற்றோம் என்று சொல்கிறோம், மறுத்ததை மருத்துவம் என்று சொல்கிறோம். அது எங்கள் நாணயத்தின் வெளிப்பாடு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவர்கள் எப்படி தெரியுமா, இந்த தேசிய இயக்கங்களை பொறுத்தவரை ஒரு பார்வை உண்டு. ஆளுகிற மாநிலம், அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம், அவர்கள் ஆட்சி செய்த மாநிலம், அவர்கள் ஆட்சி பிடிக்க சாத்தியம் உள்ள மாநிலம், அவர்கள் கால் வைப்பதற்கு அறவே வாய்ப்பு கொடுக்காத மாநிலம் என்று பிரித்து வைத்துக் கொள்வார்கள். இந்த பிரித்து வைத்துக்கிட்டு அந்த 4வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கு. அதனால தான் இவர்களுடைய பாராமுகம் எல்லாமே. என்ன காரணம்னா, எங்களுக்கு ஓட்டு போடாது. ஒரு முறை தமிழிசையே சொன்னாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லை, நீங்க போட்டவங்ககிட்ட கேளுங்கன்னு அந்த வாதத்தை வச்சாங்க அவங்க.
நான் என்ன சொல்ல வரேன்னா அது இவர்களுக்கு பின்புலத்துலன்னு தெரியல எனக்கு. இல்ல இல்ல அது அவர் இல்ல, சொல்றாரு. சொல்றாரு. இல்ல, அவர்கள் அந்த வாதம் வைத்தார்கள். நீங்கள் தமிழிசையிட்டே கேளுங்க, நிச்சயம் மறுக்க இருக்காது. மாட்டாங்க. எங்க மாநில தலைவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்ல அதற்கான நிச்சயமாக சொல்லி இருக்காங்க. அதற்கான செய்தி என்ன பின்னணி இல்ல, 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 அதற்கான மறுப்பு செய்தி நிச்சயம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்ல, அந்த செய்திக்கான மறுப்பு செய்தி நானே என்ன வந்து பின்னணிங்கிறத நீங்க சொல்லலாம். எழுதியிருக்கேன், நானே எழுதியிருக்கேன் அந்த செய்தி. அதனால தான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தேசிய இயக்கங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு உண்டு. அதனால கதரும் சரி காவியும் சரி, தமிழ்நாட்டை வஞ்சிப்பதில் 2 பேருக்கும் போட்டி. அதுல காங்கிரஸை பாஜக வெகுவாக முந்தி விட்டது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இவர்கள் சொல்றது போல நீங்க ஒண்ணுமே வேணாங்க, அரசியலை மட்டும் நான் வச்சு சொல்லல. மற்ற கோரிக்கைகள், தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார விவகாரங்கள் அனைத்திலுமே ஒண்ணும் இல்ல சார். இப்ப எனக்கு என்ன அடிப்படையான கேள்வினா, இரட்டை இலையை மீட்க வேண்டும் என்கிற ஒரு பிரச்சனை வந்தபோது அதிமுகவினுடைய பிரதான தலைவர்கள் எல்லோரும் போய் தேர்தல் ஆணையத்துல முகாமிட்டீங்கல்ல. தமிழ்நாட்டுல நீங்கள் அடுக்குகிற இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இவ்வளவு பிரச்சனைகளுக்காக நாம் டெல்லியில் போய் முற்றுகையிட்டு இது குறித்த நீதிக்கு ஏன் நீங்க போராடவே இல்லை? ஏன் கேட்கலங்க, எல்லாம் கேட்டுட்டு தாங்க எப்படி இருக்கு. கேட்கிறீங்க? ஆளுகிற இயக்கம் தெருவில் இறங்கி உடனே போராட முடியாது. நீங்க போராடக்கூடிய எதிரி இயக்கங்கள் வந்து எடுத்தோன்னு தெருவுக்கு வந்துட முடியும். ஆனால் நாட்டை ஆளக்கூடிய இயக்கம் இவங்களுடைய நேரடியாக அங்கே ஆளக்கூடியவர்களிடம் வந்து கடிதங்கள் எழுதுறாங்க, கோரிக்கைகள் வைக்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இப்பொழுது மத்திய நம்ம தமிழ்நாட்டுடைய சுகாதார அமைச்சர் எல்லாம் சென்று நீட் தேர்வுக்கு விலக்க வேண்டும் என்று மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்தித்து பேசினார்கள். ஆக கோரிக்கைகளை வைக்கிறார்கள். ஆனால் அவையெல்லாம் மறுக்கப்படுகிறது. இப்ப நீங்க நெடுவாசல் விவகாரத்தில் எடுத்துங்க, இவர்கள் பேசின இப்ப நீங்க என்ன சொல்றாங்க, நெடுவாசல் விவகாரத்தை பொறுத்தவரையும் அந்த மக்கள் விரும்பாத ஒன்றை இப்போ அணு உலையோட ஒப்பிட்டாங்க. அணு உலை விவகாரம் வேறு, காவேரி படுகை என்பது வேறு. இது ஒரு பொன் விளையும் பூமி. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அணு உலையால் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சு அச்சங்களை நினைத்து பயந்தாங்க. அதை தெளிவுபடுத்தி அவர்களுக்கான 500 கோடி ரூபாய் சிறப்பு திட்டத்தை ஒன்றை அம்மா அன்னைக்கு உருவாக்கி அவர்களுடைய அச்சத்தை எல்லாம் போக்கிவிட்டு அணு உலை அங்கே வந்தது. ஆனால் இது அப்படி அல்ல, இது விளைநிலம். இல்லைங்க, இந்த விளைநிலத்தை காண்பித்து இவங்க வேண்டாம்னு சொன்னாங்க. கூடங்குளம் வேண்டாம்னு சொன்னாங்க. அடிப்படையான வேணும்னு சொன்னாங்க. ஒரு அரசாங்கம் தன்னுடைய கோரிக்கைகளுக்காக மத்திய அரசோடு மோத முடியாது என்றால் உண்ணாவிரதம் ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே உண்ணாவிரதம் இருந்தவர் யார்? இல்லங்க, நீங்க 2 விஷயம், அதாவது எல்லோருக்கும் நீங்க தமிழ்நாட்டினுடைய ஒரு நலனுக்காக அதிமுக எவ்வளவு வேண்டுமானாலும் பிரஷர் போடுவார்கள் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இதற்கு முன்னாடி ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறது. ஆனால் இப்போதைய அரசாங்கம் தான் அரசாங்கமாக செயல்படுவதற்கான எந்த விதமான சமிகைகளை வெளில காமிக்கிறீங்கிறது ஆச்சரியமா. இந்த அரசாங்கம் எடுப்பது போல எந்த முயற்சி நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய விவசாயத்துறை அமைச்சர் டெல்லியில இருக்காரு, போராடக்கூடிய விவசாயிகளை கூட்டிட்டு போய் போராடிட்டு இருக்காரு. கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா நீட் தேர்வுக்காக தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரடி அங்கே போனாரு. ஆகாது இல்ல, இப்ப சொல்லலாமா, நீங்கள் எல்லா முயற்சிகள் எடுத்தாலும் உங்களால் எதுவும் முடியவில்லைன்னு சொல்லலாமா? இல்ல முடியவில்லை. கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் ஒரு அரக்க மனத்தோடு பாஜக தமிழ்நாட்டை அணுகுகிறது என்பதுதான் எங்களுடைய வருத்தம். திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் ஆட்சி தானே நடத்துறாரு. ஆமா, அவங்க பாஜகவை எதிர்க்கிற அளவிற்கா இந்தியாவில் ஒரு கட்சி பாஜக எதிர்த்து விடும்? அவர்கள் தங்களுக்கான உரிமைகளை அங்க போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியமாகல? மேற்கு வங்கத்தினுடைய சூழல் வேறு, தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில் திரிணாமுல் காங்கிரஸ் நான் கொண்டு வந்து நிறுத்தினேன். மம்தா பானர்ஜி பாஜகவினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் அடித்து நொறுக்குகிற ஒரு மனிதர். ஆனா அங்க அவரால் ஒரு தன்னுடைய மாநிலத்திற்கான உரிமைகளை போராடி கொண்டு முடிகிறது என்றால் தமிழ்நாட்டில் அதிக சாத்தியம் இல்லைங்க. எங்கேயும் போராடி பெறுவோம், பெற்றுக்கொண்டுதான் இன்னும் திரும்ப சொல்ல போனால் பாஜக தலைவர்கள் திரும்ப சொல்றார்கள் அதிமுக பாஜக சித்தாந்த ரீதியாக ஒன்றிணைந்த கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் காவேரி விவகாரத்திலே என்ன ஆயிற்று சலிக்காத சட்ட போராட்டத்தை நடத்தி என்ன ஆச்சு? அவ்வளவுதாங்க. இப்பொழுது கொடுப்பதற்கு மனமே இல்லாமல் நாங்கள் காவேரி மேலாண்மை விவகாரத்தை கண்டுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த கருணாநிதி அண்ட் ஜெயலலிதா இவர்கள் இருவரும், ஜெயலலிதாவினுடைய மறைவு, கருணாநிதியினுடைய பிரசன்ஸ் இல்லாத இந்த சூழலை டெல்லி பார்க்கிற கோணம், மத்திய அரசு பார்க்கிற கோணம் மாறி இருக்கு அப்படிங்கறத இவங்க ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமா மாறி இருக்கு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி திராவிட இயக்கங்கிறத ஒத்துக்கல, இண்டிவிஜுவல் தான் ஒத்துக்கிட்டாரு. அந்த இண்டிவிஜுவல் லீடர்ஸ் போயிட்டாங்க. அந்த இடத்த இந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி உள்ள லீடர்ஸ் வந்து அதை பில்லப் பண்ண மாட்டாங்க. அதனால நமக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்குறத அவர் முதல் சுற்றிலே அவர் ஒத்துக்கிட்டாரு. இல்லை நீங்கள் மம்தா சொன்னீங்க, மம்தா மேட்டர் என்னன்னா, மம்தா வந்து பிஜேபி எதுக்குறாங்க, கம்யூனிஸ்டும் பிஜேபி எதுக்குது, காங்கிரஸ் நேஷனல் ஆப்போனன்ட் பிஜேபி. ஆக எவ்வளோ வேகமாக பிஜேபி மம்தா எதிர்த்தாலும் இதில் 2 பேர் யாருமே வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாக போகிறதில்ல. இங்கே வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து ஜெயலலிதா வந்து மாநில உரிமைன்னு ரொம்ப இதாக எடுத்தாப்புல. அதிமுக தனிமைப்படுத்தணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து, திமுக 4 ராஜ்யசபா எம்பிக்களே ராஜ்யசபா கட்சி தலைவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அவங்க அதை வந்து ஆதரவு கொடுத்து ஒரு பிஜேபியோட ஒரு நெருக்கத்தை அவங்க அந்த இடத்துல ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, பிஜேபிக்கு நெருக்கமா அதிமுகவுக்கு எதிர்ப்பாங்கிறது ஓகே. ஆளுங்கட்சி டெல்லி ஆளுங்கட்சிங்கிறதான் இந்தியாவிலே மோடி அளவுக்கு ஒரு சிறந்த பிரதமர் இதுவரை வந்ததில்லைன்னு கருணாநிதியை ஒரு பதிவு பண்ணியிருந்தார். ஸோ இங்க உள்ள மம்தாவுக்கு வந்து பிஜேபி கிட்ட ஒட்டக்கூடிய அளவுக்குள்ள ஒரு எதிர்கட்சி இல்லை. இங்க அப்படி இல்லை.
இந்த அடுத்தாப்புல வந்து நீங்க அண்ணன் வந்து இந்த அழுத்தம் காரணமாக பண்ணினாப்பலங்கிறாப்புல அழுத்தம் காரணத்தை விடவும் பன்னீருக்கு ஒரு உருவம் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து தெளிவா இருந்தது. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது வந்து ஜல்லிக்கட்டு நடக்கல. இப்ப இது அதிமுக இப்படித்தான் சமாளிக்க முடியுமா? இப்ப அதிமுக மாதிரியான யாரையும் எதிர்பார்க்காத துணிச்சலான முடிவுகள் எடுத்த ஒரு கட்சி இப்போ தனது பிரச்சனைகளே பாகிஸ்தான் மாதிரி கருதுறீங்கன்னு சொல்ற நிலைமையில தான் இருக்கிறதா? எஸ்டாப்ளிஷ் லீடர் இல்லாத பட்சத்துல வந்து இந்த மாதிரிப்பட்ட நெருக்கடியை வந்து மாநில உரிமைக்காக பேசக்கூடிய எந்த கட்சியும் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனா வந்து நீங்க பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை வந்து அந்த ஜல்லிக்கட்டை வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த அழுத்தம் எல்லாம் வருது, மக்கள் பார்வை சொல்றதோட வெளிப்பாடுங்கிறது ஜேவினுடைய மறைவினால் ஏற்பட்ட பிரச்சனையா, கட்சியில் ஏற்பட்ட பிளவினால் ஏற்பட்ட பிரச்சனையா? இல்ல ரெண்டும் சேர்ந்துதான். மறைவு போகும்போதே அவங்க பிஜேபி வந்து இங்க ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உள்ள நுழையணும் என்ன வாய்ப்புங்கிறத அவங்க பாக்குறாங்க. இங்கேயும் வாய்ப்பு வருது. இங்க நீங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்காம யாருமே அவங்க வாய்ப்பு உருவாக்குறாங்கிறதா அவங்களுடைய குற்றச்சாட்டு. வாய்ப்பு வரல, உருவாக்குறாங்கன்னா இப்ப வந்து பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. அவர் வந்து அதை கண்டி பண்ணிருந்தா எந்த பொலிட்டிஷியனும் நினைப்பாப்ல. அப்ப அதுக்கு வந்து நாங்க பன்னீர்செல்வத்தோட டீல் பண்றோம்னு சொல்றாப்ல. ஜெயலலிதா நடத்தாத ஜல்லிக்கட்டை பன்னீர்செல்வம் நடத்துறதுக்கு உதவி பண்றாங்க. சோ தே சி நிதிஷ்குமார் இன் பன்னீர்செல்வம். சோ உங்களுக்கு வந்து அவங்களுக்கு டைரக்டா அங்க அச்சீவ் பண்ணாத முடியாத இடத்துல வேற ஏதாவது ரூட்ல எப்படி பண்ணுங்கிறதுக்கான முயற்சிகள் அவங்க பண்றாங்க. அதை அவங்க செய்துட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் விரும்புகிற பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு இந்த இயக்கம் அனுமதிக்கவில்லை. எனவே இந்த இயக்கத்தின் ஆட்சி நீடிக்கணுமா அல்லது இந்த ஆட்சி கோருவதையெல்லாம் நாம் ஏன் செய்து கொடுக்கணும்? இது மாதிரியான பாரபட்சங்களை பாஜக தொடர்கிறது. பாஜகவின் ஒரு மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி ஆதரவா இருக்காங்கிறது கூட மருதி இதுல பதிவு பண்ணார். சோ அந்த கைகள் வந்து பல இடமும் போயிட்டு தான் வந்துட்டு. இல்ல எனக்கு கேள்வி, இந்த தமிழகத்தினுடைய இந்த கட்சிகளினுடைய பிரச்சனையை தீர்க்காமல் மத்திய அரசுக்கு நீங்க கேட்கிற இந்த உரிமை போராட்டத்தை தொடர்கிறதுங்கிறது சாத்தியமான ஒன்றா? இல்லை, இப்போது அடிப்படையில் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் அப்படிலாம் பிரிக்கவே முடியாது. நீங்கள் தேசிய நீரோட்டம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதில் அழுத்த நிறுத்தமாக இருக்கிறீங்கல்ல, அப்போ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய போராட்டத்தினுடைய காரணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இது சமூக விரோதம் தூண்டிவிடப்படுகிறது என்று சொல்லும் பொழுது நீங்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள். நெடுவாசலை பொறுத்தவரை நெடுவாசல் கிராமத்தைச் சேர்ந்த 300 பேர் மத்திய கிழக்காசிய நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்களில் பணியாற்றக்கூடியவர்கள். அவர்கள் சொன்னது அவர்கள் கேட்டார்கள். திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் நடந்த மதுரையில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் எழுப்பிய கேள்விகள், பல கேள்விகளுக்கு ONGC அதிகாரிகளால் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த பேச்சுவார்த்தை ஏன் தோற்றது என்பதனை வெளியில் இந்த அரசு விளக்கவில்லை. ஏனென்றால் பத்திரிகையாளர்களை வெளியே நிறுத்திவிட்டது. இப்படி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த போராட்டம் தூண்டிவிடப்படுகிறது என்று சொன்னால் இது தேசிய நீரோட்டமா அல்லது உங்களுடைய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு எதிர்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை நான் மத்திய அரசை திரும்ப குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். என்னுடைய கேள்வி, உங்கள் பிரதிநிதியாக 4.5 ஆண்டு காலம் இன்னும் இங்க ஆட்சி இருக்கிறது, நீங்க அவங்கள புஷ் பண்ணல. தமிழக மக்களினுடைய பிரச்சனையை மத்திய அரசுக்கு சரியான கோணத்துல கொண்டு போய் சமர்ப்பிக்கல. எங்க பிரச்சனை இதுதாங்கிற ஒரு உத்வேகத்தை பாஜகவுக்கு கொடுக்கலங்கிற டோனை எடுக்க மாட்டேங்கிறீங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் பலமான ஒரு தலைமை என்பதே தமிழ்நாட்டு மக்கள் கண்ட ஒரு பெரிய மாயை. அது எதையுமே சாதிக்கவில்லை. நான் நேரடியாக சொல்கின்றேன். இப்பொழுது இருக்கிறது ஒரு பலவீனமான ஆட்சி. எனவே அவர்கள் விளையாடுகிறார்கள், துணிந்து விளையாடுகிறார்கள். இப்பொழுது கூட நேற்று என்ன சொல்லியிருக்காரு அவரு, தமிழ்நாடு அரசை வைத்து அந்த மக்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துவோம், பின்னாடி இருந்து இயக்குவோன்றார் அவர் நேரடியா. அந்த திட்டத்தை வந்துட்டு உங்களோட பேசிட்டு தான் செய்வோம்னு சொன்னவர் கையெழுத்து போட்டு சொல்றாரு நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாட்டு அரசை வச்சு மக்களிடையே பேசுவோன்ற. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா பாருங்க, இந்த மக்களை நீங்கள் உள்ளபடியே மதிப்பதாக இருந்தால் நீங்க ஆட்சியையும் கட்சியையும் அழிச்சு விட்டு உங்களை நிலை பெற முடியுமா அல்லது தமிழ்நாட்டு மக்களின் நலனை காத்து வளர முடியுமான்றது பாஜக செய்ய வேண்டிய முடிவு. அதை நாம சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இந்த நாட்டு மக்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்ல, எனக்கு ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டாக இது ஒரு பலவீனமான ஆட்சின்னு நீங்க வந்து இவங்களை புறந்தள்ளிட்டு போறது ஆச்சரியமாக இருக்கிறது. விவசாயிகள் நேரா டெல்லியில போய் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. நெடுவாசல் மக்கள் மத்திய அமைச்சர் பொன்னார் எங்களுக்கு கொடுத்த உறுதிமொழி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவர்கள் இருவருக்கும் இடையே தமிழக அரசாங்கம் என்று ஒன்று இருக்கிறதுங்க. நெல்சன் அவர்களே, நீங்கள் தானே சொன்னீங்க மம்தா விடவா எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க, பாஜக மம்தாவை எதிர்த்து எப்படி நிலை பெற முடியுது? மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னம்னா மக்களினுடைய நலனை காப்பாற்ற வேண்டிய முழுமையான முதற்கட்ட பொறுப்பு இந்த மாதிரி ஒரு ஃபெடரல் செட்டப்ல வந்துட்டு மாநில அரசுக்கு தானே இருக்கு. எங்க காப்பாத்திருக்கிறீங்க, எங்க நிலைநிறுத்திருக்கிறீங்க? நான் ஒட்டுமொத்த அதிமுக சொல்றாங்க, இந்த மாநிலத்தினுடைய நலன் சார்ந்த அதிமுக அரசாங்கத்தோட இந்த இரும்பு பிடியை தளர்த்துறதுக்காகவே அதிமுக கட்சியை உடைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது பாஜகங்கிறது அவங்களுக்கு குற்றச்சாட்டு. எங்க இருந்து அந்த பலவீனம் பிறந்தது? ஊழல் இல்லாம ஊழல்ல போயிட்டு சிக்கனதுனால வந்த வேணதானே இது. 50 ஆண்டு காலமா தொடர்ந்து அண்ணாவை கழிச்சிருங்க. நம்ம உண்மையை பேசுவோம் நேரடியா. இந்த ஊழல் தானே குடிமை அங்க சிக்கிட்ட உடனே அப்ப மத்திய மாநில அரசு உறவு வந்துருச்சு அவங்களுக்கு. அது வரைக்கும் ஏன் வரல? ஏன் நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க சீட்டை?
ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இந்திரா காந்திக்கு சீட்டு கொடுத்தீங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இவங்களோட ஏன் கலைஞர் உறவு வச்சாரு? ஏன் அங்க ஆட்சியில பங்கேற்றீங்க? அந்த ஆட்சியில இருந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்தது என்ன? அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு நீங்க வேற மாதிரி பேசுறீங்கன்னா உங்களுடைய அழுத்தம் வந்துட்ட உடனே, உங்களுடைய பாதிப்பு ஏற்படுத்த உடனே அப்ப பேசுற தமிழக கட்சிகள் தேசிய கட்சிகளோட கூட்டணி வைத்ததால் இழந்தது அதிகமா பெற்றது அதிகமா ரவீந்திரன் சார்? அதாவது தமிழக உரிமையில இழந்தது அதிகம், அவங்களோட தனிப்பட்ட இதில் வந்து பெற்றது அதிகம். இது மற்றபடி வந்து இப்போ உடம்பு வந்து எங்க ஜெயலலிதா வந்து நரசிம்மராவை கடுமையாக நம்ம ஒரு நீண்ட தலைப்பில் விவாதிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சமும் கூட நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். எண்ணற்றுங்கிற இதுல சொன்னதோட விளைவுகள் தான் இன்னைக்கு வர அதோட தொடர்ச்சி ஓடிட்டு இருக்குது. ஆக வந்து உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டரை எதிர்க்கிறனால விளைவுகளை வந்து எல்லா மாநில கட்சிகளும் சந்திச்சிருக்காங்க. அதுவும் ஒரு மாநில கட்சி வெற்றி பெற்று கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எதுக்கும்னா இன்னொரு மாநில கட்சி நீங்க ஆட்சியை கலைங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 2 மாநில கட்சி. மோடியை எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அதிமுக எதிர்க்கவே இல்லை. இல்ல எதிர்க்கல, எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்து இப்போது வரைக்கும் பாஜக திரும்ப சொல்றாங்களே தவிர மோடிங்கிற நேம் இப்ப வரைக்கும் உண்மை என்றாலும் சூழல் என்னன்னா சூழல் என்னன்னா கருணாநிதி எதிர்ப்பாருன்னு சொன்னா இல்ல கருணாநிதி எதிர்க்கிறது தப்பு, அவர் தேச உறவுன்னு சொல்றதுக்கு எம்ஜிஆர் வருவார். எம்ஜிஆர் தோத்துட்டாருன்னா நீங்க 356 இன்வோக் பண்ணி அவங்களை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு கருணாநிதி வருவார். நான் 50-50 கூட உங்க கூட கூட்டணிக்கு வருவேன்னு சொல்றாரு. அப்ப திராவிடம் எல்லாம் மறைஞ்சிரும், காங்கிரஸ் கூட கூட்டணி தான். அண்ணன் ரொம்ப அழகா சொன்னாரு. சோ இந்த மாதிரிப்பட்ட 2 பேருக்கு இடையில தங்களுக்குள்ள யாருங்கிற ஒரு போட்டி இருக்கக்கூடிய சூழல் வந்து காங்கிரஸுக்கு வந்து அன்னைக்கு 29 எம்பி சீட் வரை காங்கிரஸ் வந்து 1989ஆம் ஆண்டு பெற்றாங்க. எனக்கு நிகழ்ச்சி நாம் நிறைவு செய்ய வேண்டிய நேரம். என்னுடைய கேள்வி, தமிழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ ஆளும் கட்சி தமிழகத்தினுடைய நலனை மத்திய அரசு புறக்கணிக்கிறதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. ஆளும் கட்சியான அதிமுகவை அழிப்பதற்கான வேலைகளை பாஜக திட்டமிட்டு செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு பகை மாநிலமாக தமிழ்நாட்டை பார்க்கிறதுங்கிற அளவுக்கான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆளுங்கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ இதிலே வெளியிட்டிருக்கிற சூழலில் தமிழகம் இந்த ஆளுங்கட்சி என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஐநாதன் சார் சுருக்கமா. முதல்ல இங்க இந்திய தலைமைகளுடைய பார்வை மாற வேண்டும். இந்திய மக்களை வாழ வைத்து தங்களை வளர்த்து கொள்ளட்டும். ஆனா இந்திய மக்களை வஞ்சித்து இவர்கள் நிலைநிறுத்திக் கொள்ள நினைத்தால் அது இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த எந்த விடுதலை போராட்டத்தின் மூலம் பெற்ற தேசிய உணர்வு இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறதோ அதற்கு உலை வைத்து விடும் என்பதை மட்டும் எச்சரிக்கையாக சொல்றேன். எனக்கு ரவீந்திரன் சார், தமிழக கட்சிகள், எனக்கு அதிமுக மட்டுமல்ல, ஏன்னா ஒரு அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிற அல்லது தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைன்னு அவங்க சொல்ற பிரச்சனைக்கு தமிழக கட்சிகள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க வேண்டும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? தமிழக கட்சிகள் வந்து எடுக்க வேண்டிய ஸ்டாண்டு தமிழக நலன் கறி தான் எடுக்கணும். ஆனால் வந்து போட்டியாளரான கட்சி வந்து ஸ்கோர் பண்ணிடக்கூடாதுனால தான் எல்லா கட்சியும் எடுப்பாங்க. அதுதான் ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ். ஏற்கனவே சொன்னேன், ஜல்லிக்கட்டில் ஜெயலலிதாவுக்கு பேர் வர்றதை சென்ட்ரல் கவர்மெண்ட் விரும்பல, பட் பன்னீர்செல்வத்துக்கு பேர் வர்றதை விரும்புனாங்க. அதுக்கு எல்லாமே ஃபெசிலேட் பண்ணி வேகமாக பண்ணாங்க. இதுதான் தே ஆர் இன் பொலிட்டிக்ஸ். அவங்களோட கெயினை தான் பார்ப்பாங்க. என்ன எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஐநாதன் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. பட் தே ஆர் இன் பொலிட்டிக்ஸ், தே ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் தேர். அடுத்த சீன் எப்படியாக இருக்கும்? அடுத்த சீன் ஆர்கேனர் அவுட்கம்மை பொறுத்து தான் சொல்லுவாங்க. என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க உங்க கோரிக்கை? என்னை பொறுத்தவரையும் அம்மாவினுடைய அரசும் சரி, அம்மா வழிகாட்டிய வழித்தடத்தில் நடக்கிற இந்த இயக்கமும் சரி, மீத்தேன் என்கிற அரக்கனுக்கு தடை போட்டுதலே இந்த அரசுக்கு பங்குண்டு. ஹைட்ரோ கார்பனை அனுமதிக்க மாட்டோம் என்று திடத்தோடு மத்திய அரசே முயற்சித்தாலும் உழவர்களை பாதிக்கிற எந்த திட்டத்தையும் ஏற்க மாட்டோம் என்கிற உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது இந்த அரசு. அடுத்து வந்து நீட் தேர்வில் எங்களுக்கான விலக்கு வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டிலே உறுதியாக நிற்கிறது இந்த அரசு. தமிழகத்தினுடைய உரிமைகளை வென்றெடுக்கின்ற உரிமை மீட்பு அரசாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் அம்மா எடுத்த அரசாங்கம் அந்த பவரை எப்போது எடுக்கல. இல்ல அதான், அதாவது ஆளுமை மிக்க ஒரு தலைமை உருவானால் இன்னொரு அம்மா அல்லது அம்மாவினுடைய வழித்தடத்தில் இன்னொரு ஆளுமை மிக்க தலைமை இந்த இயக்கத்திற்கு வந்துவிடக்கூடாது. வந்தால் அந்த உதவி திட்டத்தில் நாங்கள் கேட்ட திருத்தங்களை நீங்கள் மேற்கொண்டால் தான் கையெழுத்து போடுவோம் என்று உறுதியாக நின்றோம். அதுபோல ஜிஎஸ்டி எல்லா விவகாரத்திலையும் மாநிலத்தினுடைய பாதிப்புகளை எடுத்து சொல்லி இவற்றை திருத்தங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற அளவிலே பாஜக பகை நாடா பார்க்க. ஆமா, என்னுடைய கேள்வி அடுத்த மூவ் என்ன உங்களோட? இல்ல, அது என்னை பொறுத்தவரை பாஜக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். மாநிலத்தில் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு, அறுதி பெரும்பான்மை கொண்ட அரசாங்கத்தை சுதந்திரமாக நடத்தணும். பாரபட்சத்தோடு இந்த மாநிலத்தை அணுகக்கூடாது. மக்களுடைய உரிமை முழக்கங்களுக்கு செவிமடுக்கணும். மக்கள் விரும்புவதற்கு அவர்கள் ஏற்றது போன்ற ஒரு ஆட்சியாக மத்தியில் இருந்தால் ஒரு மாநிலத்திலும் இணக்கமான ஒரு அரசாட்சி மக்களுக்கானது நடக்கும். இல்லை, நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சலாம் நினைக்கிறேன். டீம் இந்தியா என்ற ஒரு வார்த்தையை நரேந்திர மோடி பயன்படுத்துகிறார். டீம் இந்தியான்னு என்னன்னா, பிரதமர் அவருக்கு கீழ் உள்ள அத்தனை முதலமைச்சர்களும் சேர்ந்து டீம் இந்தியா. அதில் மார்க்சிஸ்ட் முதல்வரும் இருப்பார், அதிமுக முதலமைச்சர் இருப்பார், பிஜேபி முதல்வரும் இருப்பார்.
அது மாதிரி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்று சொல்லுவாங்க. நாடு முழுக்க உயர வேண்டும் என்று நினைக்கும் போது 130 கோடி மக்களும் உயர வேண்டும் என்று பிரதமரின் கனவுல 7 கோடி தமிழ்நாட்டை ஒதுக்கிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியோ மத்திய அரசாங்கமோ திட்டமிடாது. அது தேவையில்லாத ஒரு கற்பனைவாதம், சந்தர்ப்பவாதம் என்று நான் சொல்லுகிறேன். மத்திய அரசாங்கம் சொன்ன பல திட்டங்களை இந்த மாநில அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. இணையம் துறைமுகம் 18,000 கோடி ரூபாய்க்கு அறிவிச்சாச்சு. இதுவரைக்கும் அதுக்கு மாநில அரசாங்கம் நிலம் ஒதுக்கி தரவில்லை, அதுக்கு வேண்டிய செயல்களை செய்யவில்லை. 10,000 கோடி ரூபாய்க்கு கிழக்கு கடற்கரை சாலை அறிவிப்பதாக நிதின் கட்கரி அவர்களும் எங்கள் அமைச்சர் பொன்னார்களும் அறிவிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. இன்னும் அதற்கான எந்த ஒரு முன்முயற்சியும் மாநில அரசாங்கத்தின் மூலமாக தரவில்லை. பல இடங்களில் சொல்லிட்டோம். மதுரையில் உள்ள ரிங் ரோடு 27 கிலோமீட்டர் ஏர்போர்ட் போகிறது, அதை கூட நீங்க ஒப்படைச்சிருங்க, 4 வழிச்சாலை ஆக்குறோம் என்று கடிதம் கொடுத்து 1.5 ஆண்டு காலமாகிறது. இதுவரைக்கும் மாநில அரசாங்கம் ரெஸ்பாண்ட் பண்ணல. நீட்டினோ திட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி விரட்டி விட்டார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனை இந்தியாவிலேயே 5 மாநிலங்களில் முதலியாக டெல்லிக்கு வெளியில் அறிவிக்கப்பட்ட போது அதில் தமிழகத்திற்கும் சேர்த்து தான் அருண்ஜேட்லி அவர்கள் அறிவித்தார்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டில். எந்த இடத்துல தமிழ்நாடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது? எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் இன்க்ளூசிவ் growth தான். அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு வர வேண்டியதை இவங்க தஞ்சாவூருக்கு வேணும்னு கேட்டு இப்போ புதுசாக குழப்பம் உருவாக்கியிருக்காங்களே தவிர அதை எப்படி கொண்டு வருவது என்பதை பற்றிய சிந்தனை இந்த ஆட்சிக்கு இல்லை. அதனால திரும்ப திரும்ப மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்வது என்பது தவறு. இதுக்கு பின்னால ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும். தமிழகமும் உயர்ந்த ஒரு நிலையில் வர வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் விருப்பம். அது கழகங்கள் இல்லாத தமிழகத்துல தான் அது நடக்கும் என்பதையும் பிஜேபி நம்புகிறார். டீம் இந்தியால உத்தரப்பிரதேசம் ஒண்ணு, தமிழ்நாடு ஒண்ணு விட்டுட்டு போக மாட்டோம்னு சகோதரர் சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா அங்க விவசாய கடன்கள் எல்லாம் ரத்து செய்வோம்னு சொன்னவங்க 14 நாளா எங்க விவசாயிகள் அங்க இருக்கிறாங்களே, அவங்க கிட்ட சொல்லுங்களேன். 1,25,000 கோடி இந்த நாட்டினுடைய கார்பரேட்டுகளுக்கு நீங்க கொடுத்தீங்கல்ல, தள்ளுபடி பண்ணீங்கல்ல, 82,000 கோடி தான் ஒட்டுமொத்த விவசாயத்துக்கு. பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை சார் இருக்கட்டுங்க. பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் உத்தரப்பிரதேசம் தெளிவா beginning சொன்னாரு. இது எல்லாமே சாத்தியம், கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டில் சாத்தியம். கடைசி ஒரு எங்களுக்கு வாக்கு போடுங்க. இருங்க, உத்தரப்பிரதேசத்துல இருங்க சார், உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி இல்ல ஒண்ணே நிறைவு செய்கிற நேரத்துல மாநில தலைப்பு துவக்குவது கேள்வி நடத்துவது பிரதான வழக்கமாக இருக்கிறது. அந்த வழக்கு இந்த வழக்கத்தை மாட்டா நிகழ்ச்சியில மூலம் நால்வருக்கும் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. கூடுதலாக தொடர்ச்சியான இன்னும் பல ஜனநாயக உரையாடல்கள் இதே தளத்தில் நிகழ்த்தி தான் போகிறோம். நிகழ்ச்சி கலந்து கொண்ட அத்தனைக்கும் நன்றி, வணக்கம்.